அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் விண்ணப்ப கலிவன்பால் நிறைய சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் மெலிகின்றேன், கலங்குகின்றேன், கவலையுறுகின்றேன், மயங்குகின்றேன், நடுங்குகின்றேன், இப்படியெல்லாம் சொல்கிறார். அது என்ன நடுங்கிறாரு, என்ன கவலை உறுகிறார், ஏன் கலங்குகிறார், ஏன் மெலிகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். பாட்டு சொல்கிறேன். அதாவது, ஈங்கு அடங்கி வாழியெனத்தான் வழுத்தினும், ஈங்கு அடங்கி வாழி என தான் வழுத்தினும், என் சொற்கடங்கா ஏழை மனத்தால் இழைக்கின்றேன் அப்படிங்கிறார். என்னன்னா, இப்பொழுது எனக்கு அடங்கி வாழ்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டா கூட என் சொல்லுக்கு அடங்காமல் ஓடுகின்ற அறிவில்லாத மனத்தினால் அதனால் துன்புற்று மெலிகின்றேன்ட்டார். ஆச்சுங்களா? இழைக்கின்றேன்னா மெலிகின்றேன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து அப்படி என்ன சொல்கிறாருன்னா, ஏழை மனம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா, ஏழை மனம்னு சொல்கிறாரு. அது என்ன ஏழை மனம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட பொருள் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறவாங்க, வறுமையில் வாடுறாம்பாங்க. அதே மாதிரி அறிவில்லாமல் இருக்கிறதுக்கு ஏழ்மைன்னு பேர். அதுதான் அப்படி சொல்கிறாரு. அறிவில்லா மனத்தை ஏழை மனம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு அடுத்த, அப்படி வாழும் மரக்கோடேறும் பொல்லா குரங்கனவே பொய்யுலக காடேறு நெஞ்சால் கலங்குகின்றேன் அப்படின்னா, வளர்கின்ற இந்த மரக்கொம்பலை ஏறுகின்ற குரங்கு போல இந்த பொய்யாக இருக்கிற இந்த உலகமாகிய காட்டில் திரிகின்ற நான் இதை நினச்சி ரொம்ப கலங்குகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பொய் உலகம்ங்கிறாரு. அதாவது மாறுவதே உலகினுடைய வாழ்வு இல்லையா, அதனால் ஒரு காலத்தை தோன்றியது ஒன்று பெரிய ஒரு காலத்தில் மாறி போயிடும். அப்போ இது பொய் உலக காடுங்கிறாரு. அந்த பொய்யுலக காடு இருக்கு இல்லையா, அதில் அந்த பொய்யுலக அந்த உலகமாகிய காட்டில் என்னது, குரங்கு போல், இந்த மரக்கொம்பலை ஏறுகின்ற பொல்லாத குரங்கு போல் என்னது கலங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, பாடேறும் உள்ளறியா மாயை எனும் முற்பகையால் காமம் எனும் கல் அறியாது உண்டு கவலையுறுகின்றேன்கிற. என்னன்னா, அறிவை மறைக்கிற மாயை. இது மாயை அறிவை தானே மறக்குது. இப்போ ஆணவம் கண்மம் மாயைங்கிறோம். மாயை என்ன பண்ணும், நம்மளை மயக்கும் இல்லையா, மறைக்கிற குணம் தானே அது. அப்போ அறிவை மறைக்கிற மாயை எனும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பகையினால் இந்த காமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கல், அதான் குடிகார கல், நம்ம சாப்பிட்றது, அதான் மயக்கத்தை உண்டு பண்ணுற கல்லை பிறர் அறியாமல் சாப்பிட்டு குடிச்சிட்டு கவலையுறுகின்றேன்கிறாரு. பாடேறும் உள்ளறியா மாயையனும் உட்பகையார். உள்ளுக்குள்ளே இருக்கும், அது வெளியே தெரியாது. காமங்கிறது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே தெரியுமா? இந்த மாதிரி இவர் காமத்தோடு அலையிறான்னு தெரியாது. அப்போ உள்ளறியா மாயையனும் உட்பகையார். அதை இன்னொரு இடத்துல சொல்கிறார்ல, காமம் உட்பகைவனும் கோபவங்கொடியனும் கண்ணலோபம் முழுமூடனும்னு சின்ன வயசில் போடுவார். உட்பகைவன் அது மாயை எனும். இதில் மாயை எனும் உட்பகையார் காமம் எனும் கல்லறியாது உண்டு கவலையுறுகின்றேன். அப்புறம் அப்படி என்ன சொல்கிறாரு, அப்போ மாயாமலம் அப்போ மயக்கும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்து அப்படி என்ன சொல்கிறாருன்னா, தெல்லுருவன் கண்ணனையாய் தெல்லுறும் என் கண்ணனையாய் நின் தாள் கமலங்களை வழுத்தாது மண்ணனையார் பால் போய் மயங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மண்ணனையார் அப்படின்னா தெளிந்த அறிவு இல்லாதவங்கள்னு அர்த்தம். தெளிந்த அறிவு இல்லாதவங்கள், அந்த தெரிந்த அறிவு இல்லாதவங்கள் அதை சொல்கிறாரு.
தெளிவுடைய என் கண் போன்ற பெருமானின்னு சொல்லிட்டு உன் திருவடி தாமரைகள் வணங்காத மண் போன்ற மக்களிடம், மண் மாதிரி இருக்காங்க பாருங்கள், அந்த மண் போன்ற மக்களிடம் போய் அறிவு மயங்குகின்றேன் அப்படிங்கிறார். தெல்லுறும் என் கண்ணனையாய் அப்படின்னா தெளிவுடைய என் கண் போன்ற பெருமானே கண்ணனையாய் நின்றால் கமலங்கள் தாமரை மலர்கள், நின் திருவடி தாமரைகளை வணங்காத மண் போன்ற மக்களிடம் போய் அறிவு மயங்குகின்றேன். அடுத்தபடி திண்ணமிலார்க்கு ஆதரவாம் துன்பக் கவலை கடல் வீழ்ந்தே ஆதரவு ஒன்று இன்றி அலைகின்றேன். அப்படின்னா உறுதி இல்லாத, திண்ணமில்லா அப்படின்னா உறுதி இல்லாத இந்த கோபத்தினால் உண்டாகின்ற துன்ப வடிவமான கவலைங்கிற கடலில் வீழ்ந்து அலைகின்றேங்கிறார். இந்த கவலை கடல்னு சொல்கிறாரு. கவலைங்கிறது கடல் மாதிரியாமா. அப்போ ஆதரவே இல்லை அவருக்கு. அதனால் இந்த கவலை கடலில் வீழ்ந்து ஆதரவே இல்லாமல் தூக்கி விட ஆள் இல்லை, அந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் அலைகிறேன் அப்படிங்கிறார். முதல்ல கவலை விடுறாரு, முதல்ல மெழுகின்றார், அப்புறம் கலங்குகின்றார், அப்புறம் கவலை உருகின்றார், அப்புறம் மயங்குகின்றார், அப்புறம் என்ன சொல்கிறாரு, அலைகின்றார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆதரவு ஒன்று இல்லாமல் அலைகிறேன். அப்புறம் ஓதுமறை அத்தர் எனும் முன் அடியார் தமை கண்டு நாத்திகம் சொல்வார்க்கு நடுங்குகின்றேன். அப்படின்னா இப்போ உன் அடியார்களை கண்டு, அதாவது ஓதப்படும் மறைநூல் வல்ல அன்பர்கள் எனப்படும் உன் அடியார்களை கண்டு நாத்திகம் பேசும் பிறரை நோக்கி மனம் நடுங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்கிறாரு, பார்த்துண்டே உய்வதறியாது உளத்தினே உய்யும் வகை செய்வதறியேன். அதாவது கிடைத்ததை பகுத்து வாழுகின்ற இல்லறத்தினால உய்வகை அறியாத மனமுடைய நான், எப்படி மேலே போகிறதுங்கிற மாதிரி இல்லாத மனமுடைய நான் உய்வதற்கு மேலே போகிறதுக்கு செயல் அறியாமல் திகைக்கின்றேன். பார்த்துண்டே உய்வதறியாது உளத்தினை உய்வகை செய்வதறியேன் திகைக்கின்றேன்ட்டாரு. அதுக்கு அடுத்தபடி சைவ நெறி உன்னிரம்பு நின்கருணை உண்டோ இலையோ என்று எண்ணி எண்ணி உள்ளம் இழைக்கின்றேன். திகைக்கின்றேன்னாரு, இப்போ இழைக்கின்றேன். எதுக்காக இழைக்கிறார் அவர்? சைவ நெறியில் நிறைய உள்ள கருத்தாகிய நின்றைய பெருங்கருணை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பலகாலம் நினச்சி மனம் மெழுகின்றேன் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்து அப்படின்னா சொல்கிறாரு, மண்ணிடை கொல் செய்கை கொண்ட கொடுங்கூற்றன் குறுகில் அதற்கு என் செய்வோம் என்று எண்ணி எய்கின்றேன் தளர்கின்றேன் அர்த்தம். மன்னக வாழ்வில் அச்சம் அதாவது பயம் செய்கின்ற கொடிய கூற்றுவன்கள் எவன் அவன் உயிரை கொண்டு போகிறதுக்கு அவன் வந்தான்னா என்ன செய்வது என நினைத்து தளர்கின்றேன்கிறார். எல்லாம் தளர்கின்றாரு, திகைக்கின்றாரு, இப்படி ஒன்றும் சொல்கிறாரு. அதுதான் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த கூற்றன் வந்துட்டான்னா என்ன பண்ணுறது? மன்னக வாழ்வில் பயத்தை ஏற்படுகின்ற கொடிய கூற்றுவன் உயிர் கொள்ள வந்தான்னா என்ன செய்வது என நினைந்து தளர்கின்றேன் அப்படின்ட்டார். அப்புறம் முன் செய்வினை ஆமறையாம் நோயாலக மெலிவுற்று ஐயோ நான் தாமரை நீர் போல் தயங்குகின்றேன். அதாவது முன்னை வினையால் உரைக்கப்படாத நோயினால், முன்வினையினால் நமக்கு நோய் வந்திருக்கும், அந்த நோயினால் நான் என்ன பண்ணுறேன், ஐயோ நான் அகம் மெலிந்து உள்ளம் அப்படியே என்னுடைய மனசு மெலிஞ்சு போய் தாமரைகளை நீர் போல தத்தளிக்கிறேன் அப்படிங்கிறார். முன் செய் வினை ஆமறையா நோயலக மெலிவுற்று ஐயோ நான் தாமரை நீர் போல் தயங்குகின்றேன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, தாமமுடி வள்ளல் அருள் கொடுக்க வந்திலனே இன்னுமென உள்ளமது நீராய் உருகுகின்றேன். என்னன்னா அந்த மணிமாலை சூடிய முடியணிந்த அந்த பரம்பொருள் தனது அருளை புரிய இன்னும் வரலையே அப்படின்னு வருந்தி மனம் நெகிழ்ந்து தண்ணீராக உருகுகின்றேன் அப்படிங்கிறார்.
எல்லல்லுரு மாலை பாய்ந்து தினமென்னும் வந்திடுமோ, எல்லலுரு மாலை பாய்ந்து தினமென்ன வந்திடுமோ என்று நெஞ்சம் ஆலை பாய்ந்து உள்ளம் அழிகின்றேன். அதாவது இகழத்தக்க மயக்கம் வந்து இன்னும் என்னென்ன துன்பம் வருமோ என்ற எண்ணத்தை எழுப்புறதுனால அதனால் அலைப்புறுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னும் அடுத்து அப்படி என்ன சொல்கிறாருன்னா, ஞாலமிசை ஞாலமிசை கொட்பார வாழ்க்கை கொடும் சிறையின் இன்று என்னை மீட்பார் இல்லாது விழிக்கின்றேன். இந்த நில உலகத்தில் கொண்டுள்ள பாரமான வாழ்க்கையாகி இந்த கொடிய சிறை, இது வந்து ஜெயில் தானே. இப்போ இப்போ இருக்கிற வாழ்க்கை ஜெயில் மாதிரி தான். அதை சொல்கிறாரு, இந்த பாரமான வாழ்க்கையாகிய கொடிய சிறையிலிருந்து என்னை மீட்பவர் இல்லாமல் மயங்குகின்றேன் என்றார். விழிக்கின்றேன்னா மயங்குகின்றேன். ஞாலமிசை கோட்பார வாழ்க்கை கொடும் சிறையில் என்னை மீட்பார் இல்லாது விழிக்கின்றேன். அடுத்தபடி, மீட்பாகும் ஆற்றில் ஒரு காலம் அடங்கார சமுசார சேற்றில் ஒரு காலம் வைத்து தேய்கின்றேன். அதாவது நன்னெறியில் ஒரு கால், நல்ல நெறியில் ஒரு கால், சமுசாரம் என்கின்ற சேற்றில் ஒரு கால், இதில் நுழைஞ்சிக்கிட்டு மெழிகிறேன் அப்படிங்கிறார். இப்போ இங்கே ஒரு கால் படிச்சுக்கிறோம், அப்புறம் அந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலையும் வைக்கிறோம், துறவர வாழ்க்கையிலும் வைக்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறார். இதுலேயும் அதையும் வச்சுக்கிட்டு மெழிகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தோற்றும் மயர் பாகம் ஒரு வாழ்க்கை எனும் பாலை வனத்து இன்னருள் நீர் தாகமது கொண்டே தவிக்கின்றேன். அந்த உலகியல் வாழ்க்கை என்ற பாலை வனத்துல போய் நின் அருளாகிய தண்ணீர் தாகம் கொண்டு தளர்கின்றேன். எங்கே வாழ்க்கைங்கிற பாலைவனமாமா, அங்கே போனால் அங்கே தண்ணியே கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல போய் நின் அருளாகிய தண்ணீர் தாகம் வேணும். தண்ணீர் இல்லையே, எங்கே அருள்ங்கிற தண்ணீர் இல்லையே, அதனால் அந்த தாகத்தில் நான் தவிக்கிறேன். தோற்றுமைய பாகம் ஒரு வாழ்க்கை எனும் பாலை வனத்து உன்னருள் நீர் தாகம் அது கொண்டே தவிக்கின்றேன். அடுத்தபடி, மோகமதில் போய்ப்படும் ஓர் பஞ்ச பொறிகளால் வெம்பாமின் வைப்படுமோர் தேரை போல் வாடுகின்றேன். மோகம் என்ற குற்றப்படுத்தும் அந்த 5 பொறிகள்கிட்ட நம்மகிட்ட மெய்வாய் கண்மூக்கு செவி இருக்கு இல்லையா, அதில் வயப்பட்டு பாம்பு வாயில் பட்ட தேரை, பாம்புக்கு வாயில் போய் தேரை மாட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யார்கிட்ட மாட்டிக்கிட்டேன், 5 பொறிகளில் மாட்டிக்கிட்டேங்கிறாரு. அது என்னது, மோகத்தை குற்றப்படுத்து தான் இந்த மோகத்தை உண்டாக்குறது தான் இந்த 5 பொறிகள். அந்த மோகத்தை குற்றப்படுத்த 5 பொறிகள் வயப்பட்டு கொடிய பாம்பின் வாய்ப்பட்ட தேரை போல வாடி வருந்துகின்றேன் அப்படின்றார். மாய்ப்பவரும் மின்போலும் மாதர் விழியால் வலைப்பட்ட மண் போலும் சோர்ந்து மடங்குகின்றேன் அப்படிங்கிறார். என்னன்னா, இந்த மகளிருடைய கண் பார்வையினால் வலையில் அகப்பட்ட மான் போல, மீன் போலும் மாதர் விழியால் வலைப்பட்ட மான் போலுங்கிறார். மீன் போலும் மாதர் விழியால், மீனை போன்ற கண்ணை உடைய விழியினால் வலைப்பட்ட மான் போல, அந்த மானை போல சோர்வு மிகுந்து துயர்கின்றேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு, கான் போல வீற்றும் உலக விகார பிரளயத்தில் தோற்றும் சுழியும் சுழல்கின்றேன். அதாவது காடு போல பெரிய காட்சியை நல்கின்ற இந்த உலகியலாகிய பிரளயத்தில் உண்டாகும் பற்பல சுழிகளில் அகப்பட்டு வருகின்றேன். பிரளயம்ங்கிறது ஒரு அப்படியே எப்படி இருக்கும், அந்த டைமில் போய் மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும் அந்த சுழி, அந்த மாதிரி இந்த உலகியலாகிய பிரளயத்தில் ஏற்படுகின்ற பற்பல பயங்கரமான சுழி அந்த அகப்பட்டு வருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ என்னென்னலாம் சொல்கிறாரு பாருங்கள், அதில் மாட்டிக்கிட்டேன், இதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல. இதெல்லாம் என்னென்னா, நம்ம படுற கஷ்டத்தை தான் மேலே ஏற்றிக்கிட்டு இதெல்லாம் புலம்புறது. அவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் உலகத்தில் உள்ள அந்த ஆன்மாக்கள், அனைத்து ஆன்மாக்களும் படுகின்ற கஷ்டங்களை தன்மேல் ஏற்றிக்கொண்டு இறைவனிடம் முறையிடுதல். இதை வேறு ஒன்றும் இல்லை. இவரெல்லாம் தப்பு பண்ண மாட்டார் இல்லையா, ஞானியாச்சு இல்லை. அதனால் இதெல்லாம் நம்ம சொல்கிறதுல என்ன தெரியுது உங்களுக்கு, என்னென்னா இதெல்லாம் நம்மக்கிட்ட அப்படியே துன்புறுத்துது. இதுலேருந்து நம்ம வெளியேறணும் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுலேருந்து நம்ம அவர் என்ன இல்லைன்னா இதெல்லாம் சொல்கிறாரோ அதுலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் இறைவனுடைய அந்த
அந்த இது கிடைக்கும். அந்த பரமுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, பரமுத்தி சாயுச்சியம்னு சொல்லுவாங்க, அது நமக்கு கிடைக்கும். அந்த திருவருளோடு சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், ஏற்கனவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சூழ்ந்துடுக சூழ்ந்துடுக என்னை நின் தொண்டருள் செத்தருளுக வாழ்ந்துடுக நின்றால் மலர் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்புறம் இவரோட வாழணும்னா என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரிலாம் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் என்னோட வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியில் என்ன சொல்கிறார் ராமலிங்க பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பால் வாழ்வு நீங்க பதிவாழ்வில் எஞ்ஞான்றும் வாழ்வாய் என்னோடும் மகிழ்ந்து. அதாவது இது பாழான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நீங்கணும்னா பால்வாங்கு நீங்க தீது என்ற பால் வாழ்வு நீங்க பதிவாழ்வில் இந்த இறைவனோட சேர்ந்து வாழ்கின்ற வாழ்வில் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் வாழ்வாய் நீ வாழ முடியும். யார் கூட சேர்ந்துக்கிட்டு? என்னோட சேர்ந்துக்கிட்டு, என்னோடு மகிழ்ந்து. தீதென்ற பால்வாங்கு நீங்க பதிவாழ்வில் எஞ்ஞான்றும் வாழ்வாய் என்னோடும் மகிழ்ந்து அப்படிங்கிறார். அப்போ அவரோடு நீங்கள் சேர்ந்து வாழணும்னா இதெல்லாம் விட்டு